என்னடா உனக்குள்ள இவ்வளவு பெரிய சங்கீத ஞானம் இருக்குன்னு இப்பயாவது ஒத்துக்கிறியா? ராகம் பேர் மாண்டு தானே. அப்புறம் இதுக்கேத்த வரிகள் வேணும்ல, சும்மா சரிகமான்னு பாட முடியாதுல்ல. இவதான் நல்லா பாட்டு எழுதுவாளே. நிர்மலா பாட்டு கூட எழுதுவாங்களா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. பாட்டு எழுதுற அளவுக்குலாம் இல்ல, சும்மா இது நான் கிரிக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். நான் சீரியஸா ட்ரை பண்றேன் மௌலி. பாட்டு எழுதும் ஆள் இருக்கு, அப்புறம் என்ன? நான் நாளைக்கு போறேன் சொன்னல, அந்த மலேசியன் சிங்கப்பூர் ட்ரிப். ஐ அம் ஷூர் மௌலி, ஷீ இஸ் yours. மௌலி நீ ஏன் அமைதியா இருக்க? டேய், இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க எல்லாம் சேர்ந்து தான் வாசிப்போம். ஆர்கெஸ்ட்ரா என்னெல்லாம் வேணும்னு சொல்லு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சங்கீதத்திலேயே பிறந்து வளர்ந்து இசைய சுவாசமா சுவாசிச்சுட்டு இருக்கிற எனக்கு இது மிகப்பெரிய சவால். அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்ற சீப் ட்ரிக் இல்ல இது. இந்த பாட்டை அவ கேட்கணும், அவ பாடணும். நீங்க எல்லாரும் என் கூட இருப்பீங்கன்னா, எஸ், we are doing the song of love, passion, desire and destiny. உன் கூட நாங்க இருக்கோம்டா. நாங்க இருக்கோம். எஸ். வருவாயென நான் எதிர்பார்த்திருந்தேன், விழிவாசலில் உனக்கென காத்திருந்தேன், எந்த நெஞ்சினில் அன்பே உன்னையும். சுப்பிரமணியம் போன் பண்ணாரு. அவன் தயாவை கூப்பிடலான்னு போயிருந்தப்ப வரமாட்டாளாம். அவ கசினோட அவளுக்கு நிச்சயதார்த்தமா எம்பையர் ஹோட்டல் இருக்குல்ல, அங்கதான்ப்பா. அதனால நிச்சயதார்த்தம் முடிச்சானா அவ பாம்பேக்கு போகலாம். ஹென்றி, காரோட கீ கொடு. Congratulations. அந்த பாட்டு ரெடி ஆயிடுச்சு. அதை கேட்க நீங்க வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த நிச்சயதார்த்தத்தை பத்தி அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இது முடிஞ்ச உடனே நீங்க பாம்பேக்கு போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாட்டு தயா ஸ்ரீனிவாசன் உங்களுக்காக நான் கம்போஸ் பண்ணது. உங்களுக்காக மட்டும்தான். எல்லாமே போய் நான் மியூசிக் கம்போஸ் பண்ணது, பாட்டு பாடுறதுக்காக தான் உங்களை வர வச்சுங்கிறதெல்லாம் உங்களை ஒரு வாட்டி பார்க்கணும்னு நினைச்சேன்.
எப்படியாவது நான் உன்னை விரும்புறேன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன். அதை உங்ககிட்ட சொல்றதுக்காக எல்லா கோணங்கி வேலையும் பண்ண. ஆனா கடைசியில் அது தயா ஸ்ரீனிவாஸ் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டேன். அந்த பாட்டு பிறந்தப்பவே செத்தும் போச்சு. ஏன்னா அந்த பாட்டை யாரும் கேட்க போறதில்லை. ஆனா நீ அதை கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ போகணும். உன்னை போக விடு. என்னையா ஓவரா மிரட்டுற? இல்ல, நாட் அட் ஆல் மிஸ்டர் விவேக். இது என்னோட ஒரு ரெக்வஸ்ட் தான். தயவு செஞ்சு அதை நீங்க ஏத்துக்கோங்க. தயா ஸ்ரீனிவாசனை நான் கூட்டிட்டு போறேன். அதுக்கு நீங்க அனுமதிச்சுதான் ஆகணும். இங்க பாருங்க மிஸ்டர் மௌலி, உங்களுக்கு இந்த சிட்டியில கீழ இருந்து மேல வரைக்கும் எல்லா ரவுடி கும்பலையும் தெரிஞ்சிருக்கலாம். அந்த திமிர்ல நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் நினைக்காதீங்க, அது முடியாது. ஆனா தயாவுக்கு இஷ்டம் இல்லாம வலுக்கட்டாயமா நீங்க கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. நீங்களே அனுப்புவீங்க, அதான நல்லது. Now it is 10 o'clock. 12 மணிக்கு தான் நீங்க மோதிரம் மாத்திர சடங்கு. எனக்கு 1 மணி நேரம் தான் தேவை. ஜஸ்ட் 1 hour. தியேட்டர் வரைக்கும் போகணும், வரணும். நடுவுல 5 நிமிஷம் இருக்கிற ஒரு பாட்டு. இனிமே இருக்கிற தயாவோட லைஃப்ல நான் கேட்கறது வெறும் 1 hour மட்டும்தான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. Nothing do it. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நீ திமிராவே பேசிட்டு இருக்க. விவேக், நான் போற ஊர்ல எல்லாம் எனக்கு பிடிச்சதும் தெரிஞ்சதும் குப்பமும் ரவுடிஸும் மட்டும்தான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல பணக்காரங்க முன்னாடி கான்சர்ட் முடிஞ்சு வர்ற வேர்வை ஆத்துறதுக்கு நான் போறது குப்பத்துக்கு தான். தடுக்காத, தள்ளி நில்லு. கூட்டிட்டு போற மாதிரியே திரும்ப கூட்டிட்டு வருவேன். நாளைக்கு நீ இவனும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது உங்களால ஈஸியா மறக்க முடிகிற புது வாழ்க்கையோட 1 மணி நேரம், அது எனக்கு மனசுல பாதுகாக்க வேண்டிய சந்தோஷமான நிமிஷங்கள். சோ கூல் குரு, குரு கூல். தயா கம். ஹே தயா,